அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இருதய ஆண்டவர் காட்சி கொடுத்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காட்சி கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுவும் பிரான்ஸ் நாட்டில் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? எத்தனை முறை காட்சி கொடுத்தாரு? அந்த ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் என்ன சொன்னார்? அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? இது எல்லாத்தையும் தான் இந்த காணொளியில் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று, என்னுடைய திருஹ்ருதய பக்தியை யாரெல்லாம் பரவச் செய்கிறீங்களோ உங்களுடைய பெயரை என்னுடைய இதயத்தில் நான் எழுதி வச்சிருப்பேன், யாராலையும் ஒரு காலமும் அந்த பெயரை அழிக்க முடியாது, அவ்வளவு பத்திரமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட இந்த காணொளியை இன்னும் பலருக்கு பகிர்ந்து இருதய ஆண்டவருடைய அன்பை பரவச் செய்ய, பக்தியை பரப்ப உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 5 மணிக்கு இருதய ஆண்டவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு தொடர் பயணம், ஜெப பயணம். திருஹ்ருதய ஆண்டவரை பற்றி புனிதர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாங்க, திருஹ்ருதய ஆண்டவரை பற்றி திருச்சபை என்ன சொல்லுது, இதுதான் மைய கரு. ஏறக்குறைய 60 வெள்ளிக்கிழமைகள் உங்களோடு நான் பேசலாம்னு இருக்கிறேன். இது முதல் வாரம். வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் அன்போட இயேசு ஆண்டவரின் பெயரில் வரவேற்கிறேன். 17ஆவது நூற்றாண்டுல ஜான்சன் அப்படின்னு ஒரு ஆயர் இருந்தார். பிரான்ஸ் நாட்டில் அவர் இருந்தார். அந்த ஆயருக்கு அதீதமான ஒரு பக்தி இருந்திருக்கும் போல. எந்த அளவுக்கு பக்தி அப்படின்னா, கடவுள் அன்பானவர் அப்படின்னு போதிக்க வேண்டியவர் கடவுளை நோக்கிய பயத்தை உருவாக்க தொடங்கிட்டார். மக்கள்கிட்ட அவர் பேசின பொழுதெல்லாம், மறையுரை வைத்த பொழுதெல்லாமே, நீங்க நற்கருணை வாங்கணும்னா 100% தூய்மையா இருக்கணும், இயேசு பக்கத்தில் வரணும் அப்படின்னாலே நீங்க புனிதர் போல வாழணும், இல்லைன்னா நீங்க கோவிலுக்கு வர்றதுலேயே பயனில்லை, நற்கருணை தயவு செய்து வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். நீங்க யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தான் கடவுளை பார்த்து மக்கள் பயந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இறைமகன் இயேசு வந்த பிறகு கடவுளை அப்பான்னு அழைக்க நமக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் இப்போ ஆலயத்திற்கு போறதுக்கே பயப்படுற அளவுக்கு நீங்க 100% தூய உள்ளத்தோட தான் இருக்கணும்னு அவங்க சொன்ன பிறகு மக்கள் பயப்பட தொடங்கிட்டாங்க. இது நடக்கக்கூடிய காரியமா? யோசித்து பாருங்க. 100% தூய உள்ளத்தோடு புனிதர் போல எல்லாராலையும் வாழ முடியுமா? காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிக்கும் பொழுது அன்றைக்கு ஒரு மாதிரி எரிச்சல் படலாம் ஒரு சிலர். இல்லை காலையில் கூட கொஞ்ச நேரம் தூங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அம்மாவோ அப்பாவோ வீட்டில் யாரோ வந்து உங்களுக்கு எழுப்பும் பொழுது உடனே ஒரு எரிச்சல் வரும். அந்த நாள் முழுக்க நம்மளை அறியாமலேயே சில விஷயங்களுக்கு கோவப்படுவோம், அல்லது சில விஷயங்களை பார்த்து நமக்கு ஒரு பொறாமை வரும், இல்லை யாரையாச்சும் பார்த்து நம்ம பயப்படுவோம், இல்லை நம்மளை அறியாமலேயே அடுத்தவங்களை பற்றி 2 வார்த்தை புரணி சொல்லுவோம். இது எல்லாமே இயல்பாக நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. இது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் நீ நற்கருணை வாங்கணும்னு சொன்ன உடனே மக்கள் அதீதமாக குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க. இதுவும் அந்த காலகட்டத்தில் தினந்தோறும் நற்கருணை வாங்குற பழக்கமோ அனுமதியோ திருச்சபையில் இல்லை. 1905ஆவது வருஷம்தான், இந்த 19ஆவது நூற்றாண்டுலாம் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் பயஸ் X தினந்தோறும் நற்கருணை வாங்குறதுக்கு அனுமதியே கொடுத்தார். அப்போ 17ஆம் நூற்றாண்டுல தினந்தோறும் நற்கருணை வாங்குறதே பழக்கத்தில் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்க நற்கருணை வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற பொழுது கூட நீங்க 100% புனிதர் போல இருக்கணும் சொன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? திருச்சபை இதை பின்னால் கண்டித்தது. ஏனென்றால் ஜான்சன் ஆயருடைய கருத்துக்கள் பின்பற்றியவர்கள் ஜான்சனிசம் கொள்கை கோட்பாட்டாளர்கள் என்று அறியப்பட்டார்கள். ஜான்சனிசம் தப்பறை கொள்கை. இந்த தப்பறை கொள்கையை பின்பற்றி மக்கள் பயந்து ஒடுங்கி இருந்த பொழுதுதான் 1673ஆம் ஆண்டு திருஹ்ருதய ஆண்டவர் காட்சி கொடுக்க தொடங்குகிறார். நான் ஏன் காட்சி கொடுக்க தொடங்குகிறார் அப்படின்னு சொல்றேன்னா, இயேசு பலமுறை மார்கரெட் மேரி அலகாக் என்ற அருட்சகோதரிக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அந்த பலமுறை காட்சி கொடுத்ததில் 4 காட்சிகளை முக்கியமான பெரிய காட்சிகள் அல்லது கிரேட் அப்பேரிஷன்ஸ் என்று சொல்லுகிறோம். அந்த முதல் காட்சி தான் 1673ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி
திருத்துதரான புனித யோவானின் திருவிழா அன்று நடந்தது. எங்கே நடந்ததுன்னா, பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற பாரே லே மோனியால் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன கோவிலில் நடந்தது. நீங்கள் ஒருவேளை அங்கே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பாரிஸ் நகரில் இருந்து பாரே லே மோனியால் வந்து அப்படியே ஆர்ஸ் போய் ஜான் மரிய வியானியோட இடத்தை பார்த்து அப்படியே மான்ஃபோர்ட் அவருடைய கல்லறைக்கு போயிட்டு அப்படியே இறை ஊழியர் லூயி லெவேலுடைய ஊரை பார்த்துட்டு அப்படியே தெரேசா ஆஃப் சைல்ட் ஜீசஸ் குழந்தரசம்மாவுடைய ஊரை போய் பார்த்துட்டு அப்படியே திரும்ப நீங்கள் பாரிஸ் போயிடலாம். ஒரு லூப் போல் அப்படி சுற்றி வந்துடலாம். இப்போ பாரேலே மோனியாலுங்கிற அந்த நகரில் அந்த சின்ன ஊரில் இருக்கிற துறவு மடத்தில் அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக் இருக்கிறாங்க. அது ஒரு அடைபட்ட துறவு மடம். அவர்கள் அப்படி வெளியிலலாம் போயிட முடியாது. கிளாய்ஸ்டர் நன்ஸ். அங்கே உள்ள இருக்கிற பொழுதுதான் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி அருள் சகோதரி ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். தன்னுடைய இதயத்தை பார்க்க மார்கரெட் மேரியை அழைக்கிறார். மார்கரெட் மேரி தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிட்டு இருக்கிறார், அந்த இதயம் அன்பால் அப்படியே பற்றி எரிந்து கொண்டு இருந்தது. அது ஒரு நெருப்பு, சுடுகிற நெருப்பு அல்ல, மாறாக உயிர், அன்பு உயிர். இப்பொழுது இயேசு மார்கரெட் மரியாளை அழைக்கிறார், வா அருகில் வந்து என் இதயத்தை பார், என் இதயத்தோடு தலை வைத்து சாய்ந்து கொள். எப்படி கடைசி இராவுணவின் போது யோவான் இயேசுடைய மார்பிலே சாய்ந்திருந்தாரோ அதே போல அவருடைய பெருவிழா அன்றே காட்சி கொடுத்த திருவிழை ஆண்டவர் மார்கரெட் மேரியை அழைத்து, வா என் இதயத்தில் சாய்ந்து கொள் என்று அழைக்கிறார். அந்த அழைத்து விட்டு அவர் சொல்கிறார், என் இதய அன்பை நீ உலகெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு உன்னை ஒரு திருத்தூதராக, அதற்கு உன்னை ஒரு சீடராக, ஒரு கருவியாக உன்னை நான் அழைக்கிறேன் என்று அந்த முதல் காட்சியிலே அவர் சொல்லுகிறார். ஆக முதல் காட்சி இதயத்தின் அன்பை உலகுக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு அழைப்பு. இரண்டாவது பெரிய காட்சி, அந்த கிரேட் அப்பேரிஷன், மறு ஆண்டு 1674ஆம் ஆண்டு தொடக்க கட்டத்தில் நடக்கிறது. எந்த மாதம் என்பது அவருடைய சுயசரிதையில் அந்த குறிப்பு இல்லை. அந்த இரண்டாவது காட்சியின் பொழுது இயேசு இன்னும் அதிகமாய் அருகிலே அழைக்கிறார். இப்பொழுது அந்த இதயத்தை பார்த்தால் இதயம் பற்றி எரிகிறது. ஆனால் இதயம் முழுக்க முள்முடி சூட்டப்பட்டு இருக்கிறது. அந்த முள்முடி சூழ்ந்து இருக்கிற அந்த இதயம் வேதனையில் இருப்பதை இயேசு மார்கரெட் மேரிக்கு காட்டுகிறார். முள்முடி, இதயத்தில் நெருப்பு, அங்கே காயம். இதை காட்டுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் இந்த மக்களால் அதிகம் காயப்பட்டு இருக்கிறேன். இந்த காயத்திலிருந்து நான் மீண்டு வருவதற்கு மக்களை பரிகாரம் செய்ய சொல். என்ன பரிகாரம்? ஜெபம். தொடர்ந்து ஜெபிக்க சொல். ஜெபத்திலே மக்களை இணைந்து இருக்க சொல். இரண்டாவது தியாகம், சாக்ரிஃபைஸ். உங்களால் எதையெல்லாம் தியாகம் செய்ய முடியுமோ, உங்களுடைய கோபமாக இருக்கலாம், உங்களுடைய தவறான எண்ணங்களாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், திருடுவதாக இருக்கலாம், பொய் சொல்வதாக இருக்கலாம், புரணி பேசுவதாக இருக்கலாம், எதையெல்லாம் உங்களால் தியாகம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தியாகம் செய்ய சொல். மூன்றாவதாக அன்பு. மற்றவர்களை அன்பு செய். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள் எல்லோரையும் அன்பு செய்கள் அழைக்கிறார். ஆக ஜெபம், தியாகம், அன்பு, இது மூன்றின் வழியாக பரிகாரம் செய்வதற்கு இயேசு அழைப்பு விடுத்தார். இந்த இரண்டாவது காட்சியின் பொழுதுதான் நாம் சொல்லுகிறோமே, நற்கருணை ஆராதனை, 1 மணி நேர ஆராதனை, 2 மணி நேரம், 40 மணி நேர ஆராதனை என்று சொல்லுகிறோமே, ஹோலி அவர். இதை கடைபிடிக்க சொல்லி இயேசு சொன்னது இந்த இரண்டாவது காட்சியின் பொழுதுதான். இயேசு சொல்லுகிறார், எப்படி கெத்சமனி தோட்டத்திலே அந்த பெரிய வியாழை நாம் கொண்டாடுகிறோமே, நாம் தனித்திருந்து வேதனையில் நான் ஜெபித்தேனே, அந்த வேதனை ஜெபத்தில் என்னோடு உடன் இருப்பதற்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவிலே நீங்கள் நற்கருணை ஆண்டவர் முன்னால் அமர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், என்னோடு உடனிருங்கள். அதுதான் நீங்க ரொம்ப முக்கியமானது. என்னோடு உடனிருங்கள், ஏனென்றால் நான் வேதனையில் இருக்கிறேன். கெத்சமனி தோட்டத்தில் வேதனைப்பட்ட பொழுது சீடர்கள் ஓடிவிட்டார்கள். நீங்கள் என்னோடு உடனிருங்கள் என்று அழைக்கிறார். அதிலிருந்து தான் நாம் ஹோலி அவர் என்பதை, இந்த நற்கருணை ஆராதனையை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது கிரேட் அப்பேரிஷன், பெரிய திருக்காட்சியானது எப்பொழுது நடந்ததென்றால்
மறு ஆண்டு ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு 1675 ஆண்டு ஜூன் மாதம் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த காட்சியின் போது இன்னும் அருகே அழைத்து இதயத்தை முழுமையாக இயேசு திறந்து காட்டுகிறார். அந்த இதயம் முழுக்க முழுக்க காயப்பட்டு வேதனையிலே துடித்துக் கொண்டிருப்பதாக மார்கரெட் மேரி பதிவு செய்கிறார். இந்த நேரத்தில் தான் அந்த புகழ்பெற்ற இறைவசனமாக, புகழ்பெற்ற இயேசுடைய வார்த்தையாக நாம் அடிக்கடி உச்சரிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கேட்கிறோமே, அது நடக்கிறது. அவர் சொல்லுகிறார், என் இதயத்தை பார், என் மக்களை நான் அதீதமாக அன்பு செய்கிற இதயத்தை பார், அன்புக்கு பதிலாக நான் புறக்கணிப்பையே பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று இயேசு சொன்ன அந்த வாக்கியம் 3வது கிரேட் அப்பaritionல் தான் நடக்கிறது. இப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், எனக்காக விழா கொண்டாடுங்கள். இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவுக்கு அடுத்த வாரம் இந்த இருதயத்திற்காக விழா கொண்டாடி என்னோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செய்து என்னோடு இணைந்திருங்கள். அந்த நாளில் நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கேற்று நற்கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள். கவனியுங்களே, அந்த காலகட்டத்தில் அடிக்கடி நற்கருணை வாங்குகிற வழக்கமே இல்லாத ஒரு காலகட்டம். வாங்குகின்ற முக்கியமான பெருவிழாக்களில் கூட வாங்காமல் மக்கள் புறக்கணிக்கிற காலகட்டத்தில் இயேசு சொல்லுகிறார், ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் ஒப்புரவு அருளடையாயத்தில் பங்கேற்று வந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு உடனிருங்கள் என்று அழைக்கிறார். இந்த 3வது காட்சியின் பொழுதும் அதை தொடர்ந்த சின்ன சின்ன காட்சிகளின் பொழுதும் இயேசு கொடுத்த வாக்குறுதிகள் தான் 12 வாக்குறுதிகள். அந்த 12 வாக்குறுதிகளையும் அவர் சொல்லுகிறார். நாம் அவரோடு இணைந்து இருக்கிற பொழுது, அவரை ஜெபிக்கிற பொழுது, அவருடைய படத்தை நாம் வீட்டிலே வைத்து இருக்கிற பொழுது, இன்னும் பல்வேறு சூழல்களில் அவர் நம்மோடு உடனிருக்கிறார் என்பதை அவர் வாக்குறுதியாகவே கொடுத்திருக்கிறார். 4வது அந்த பெரிய காட்சி கிரேட் அப்பarition அதே 1675 ஆண்டில் கடைசி பகுதியிலே நடக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் மார்கரெட் மேரி அலகாக் நம்பிக்கையே இழந்து விட்டார், தைரியத்தை இழந்து விட்டார். 4 சுவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு அருட்சகோதரியால் எப்படி இயேசுவின் அன்பை வெளியிலே கொண்டு செல்ல முடியும்? எப்படி திரு இருதய பக்தியை உலகெங்கும் பறைசாற்ற முடியும்? எப்படி அவரால் ஒரு திருவிழாவை உருவாக்கும்படி திருச்சபையை கேட்டுக்கொள்ள முடியும்? ஏதோ ஒரு கிராமத்தில் 4 சுவர்களுக்குள் இருப்பவரால் இவையெல்லாம் செய்ய முடியுமா என்று கலக்கம். அவர் தடுமாறி போகிற அந்த சூழ்நிலையில் தான் இந்த 4வது பெரிய காட்சி நடக்கிறது. இயேசு சொல்லுகிறார், விடாமுயற்சியோடு இரு, பெர்சிவியரன்ஸ், தைரியமாக இரு, நம்பிக்கை இழந்து விடாதே, உனக்கு உதவி செய்ய நான் ஒருவரை அனுப்புவேன் என்று சொல்லி அங்கே வாக்குறுதி கொடுக்கிறார். யார் அவர்? என்ன மாதிரி வாக்குறுதி? என்ன நடந்தது இதற்கு பிறகு? இவை எல்லாவற்றையும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 2வது காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஜான்சனிசம் தப்பறை கொள்கையால் மக்கள் இயேசுவை விட்டு வெளியேறி, மக்கள் கோவிலை விட்டே வெளியேறி குற்ற உணர்ச்சியில் குமுறி கொண்டிருந்த பொழுது மந்தையை தேடி வந்த ஆயனாக இயேசு தேடி வந்து காட்சி கொடுத்திருக்கிறார். தன் இதயத்தை திறந்து காட்டி தன் அன்பை காட்டியதுடன் நம்முடைய புறக்கணிப்பால் அது எப்படி காயப்பட்டது என்பதை அவர் காட்டியிருக்கிறார். அவரோடு உடனிருந்து அவருக்கு ஆறுதல் அளிக்கவும், இந்த திரு இருதய பக்தியை இன்னும் பலருக்கு எடுத்து சென்று சேர்க்கவும் அவர் அழைப்பு விட்டிருக்கிறார். ஆக 4 பெரிய காட்சிகளில் 1வது அழைப்பு, 2வது பரிகாரம், 3வது திரு இருதய பக்தியை எடுத்துச் செல்வது, 4வது நிலைத்திருப்பது. இந்த இயேசுவுக்கும் மார்கரெட் மேரி அலகாக்குக்கும் இடையிலான அந்த உரையாடலையும் இயேசு கொடுத்த 12 வாக்குறுதிகளையும் நான் ஒரு பாடலாகவே தயாரித்திருக்கிறேன். இதே வாரத்தில் இதே சேனலில் வெளியிட்டிருக்கிறேன். அந்த பாடலின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. கேட்டு மார்கரெட் மரியாளோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இருதய ஆண்டவரின் பக்தியை இன்னும் பலருக்கு பரப்புங்கள். இந்த காணொளியின் வழியாக இருதய ஆண்டவரின் அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கிற பொழுது இயேசு இருதயத்தின் நாம் உடன் இருக்கிறோம். நம்முடைய பெயர் அதன் உள்ளே பொறிக்கப்பட்டு இருக்கிறது. யாராலும் அதை அழிக்க முடியாது. இருதய ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, உடனிருக்கும் நல்லாயனே, இயேசுவின் திரு இருதயமே, உடனிருக்கும்
அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகித் தேடுகிறேன். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசிர்வதியும். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசிர்வதியும். இந்த நாளில் நீங்க நலமோடு மகிழ்ந்திருக்க இருதய ஆண்டவர் உங்களோடு துணை இருப்பார். அடுத்த வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்திப்போம். காத்திருங்கள். May God bless you. இயேசுவின் திரு இருதயமே, உடனிருக்கும் நல்லாயனே.